विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. श्रीगुरुभ्यो नमः. हरिः ओं. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं. शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ऋकारस्वन्धकारोपैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यविधीयते. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि. सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत्. अनिराकरणमस्तनिराकरणं मे अस्तु. तदात्मनि निरतेयोपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. समानौ एवायं चासौ च उष्णोऽयम् उष्णोऽसौ स्वर इति इमम् आचक्षते. स्वर इति प्रत्यास्वर इति अमुं तस्माद्वा एतस्मिन् एतमिमम् अमुं च उद्गीतमुपासीत. அதிதெய்வத்தமாக உத்கீதத்தை உபாசிக்க சொல்றது. அதுல முதல்ல ஆதித்யோபாசனை சொல்லி முடிச்சுட்டு திருப்பி அந்த சமஷ்டியினுடைய அங்கம்தான் வெஷ்டியும். அதனால இந்த பிராணனே அதிதெய்வத்தந்தான் அத்தியாத்மமாக இருந்தாலும் என்பதாக ரெண்டுத்துக்கும் இருக்கிற சாமியத்தை இங்கு காண்பிக்கிறது. மேல மேல இந்த கண்டத்துல சமான வாயுவாக ஆத்மா உத்கீதத்தை உபாசி என்று சொல்ல போறது. அதனால அந்த சம்பந்தத்தை இங்க கொடுக்க. பாஷ்யம் சமானவு ஏவ துல்லியா ஏவ பிராணஹா சவித்ரா குணதா. பிராணன் சூரியனுக்கு துல்லியம் சமானம் குணத்தினால. என்ன குணம்? சவிதாச்ச பிராணேன. பிராணனும் சூரியனுக்கு சமம், சூரியனும் பிராணனுக்கு சமம்னு ரெண்டு விதமாகவும் சொல்றது. யஸ்மாத் உஷ்ணஹா அயம் பிராணஹா உஷ்ணஸ்ச அசௌ சவிதா. ரெண்டுத்துலயும் எனர்ஜி, ஹீட்டு, சக்தி எல்லாமே இருக்கு. அதனால இது இண்டிவிஜுவலாக பிராணன் இருந்தாலும் கலெக்டிவ் அந்த சக்தி வைட்டல் ஃபோர்ஸ்ல இது ஒரு அங்கம்தான். கிஞ்ச ஸ்வரஹா இதி இமம் பிராணமாச்சக்ஷதே கதயந்தி. ததா ஸ்வரஹ இதி பிரத்யாஸ்வர இதி ச அமும் ஸ்வர பிரத்யாஸ்வர இதி அமும் சவிதாரம். யஸ்மாத் பிராணஹா ஸ்வரதி ஏவ ந புனः மிருதः பிரத்யாகச்சதி. ஸ்வரதிங்கிறதுனால ஸ்வர போகிறது. அதெல்லாம் நம்ம நேத்திக்கே பார்த்தோம். அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு பாஷ்யக்காரர்.
பிராணன் போகிறது, திருப்பி வர்றது இல்லை. போன பிராணன் கடைசியா போறதை பத்தி இப்ப சொல்றது இல்ல, அதே பிராணன் திருப்பி வர்றதில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். மிருத்தகாவை தான் இங்க சொல்ற. உயிர் போனும் பொழுது திரும்பி வர்றதில்லை. ஆனா சவிதா மொத்தமா போயிடுற மாதிரி இருக்கு. ஆனா அடுத்த தடவை நாளைக்கு காத்தால திருப்பி வந்துடுறது. சவிதா தூ அஸ்தமித்வா புனரப்பி அகனி அகனி பிரத்யாகச்சதி. ஒவ்வொரு நாளும் திரும்பி வர்றது. அதனால பிரத்யாஸ்வரஹா, ஸ்வரஹா பிரத்யாஸ்வரஹான்னு ரெண்டு பெயரும் இருக்கு. இங்க ஸ்வரஹான்னு ஒரே பெயர் தான் பிராணனுக்கு இருக்கு. ஆனா அந்த ஸ்வரஹான்ற பெயர் ரெண்டுக்குத்துக்கும் சாமியம். பிரத்யாஸ்வரஹான்றது இதுக்கு இல்லைன்னாலும். அதனால அஸ்மாத்து குணதா நாமதஸ்ச சமானவு இதரேதரம் பிராணாதித்யவு, குணத்தினாலையும் பெயர்னாலையும் சமானம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றது, அதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறதுக்காக. அத்தஹா தத்வாபேதாத் ஏதம் பிராணம் இமம் அமும் ச ஆதித்யம் உத்கீதம் உபாசித. தத்துவாபேதாத், தத்துவத்துல பேதம் இல்லாததுனால இந்த பிராணனையே ஆதித்யன் என்று உத்கீதமாக உபாசி. இப்போ பிராணனே திருப்பி அதிதெய்வத்தமாகவும் ஆயிடுது. ஏற்கனவே அத்தியாத்மமாக இருந்த பிராணன் இப்போ அதிதெய்வத்தமாக பார்க்கப்பட்டு, அப்ப பிராண தேவதையை நீ உபாசி அப்படின்னாக. அத கலு வியானமேவ உத்கீதமுபாசீத யத்வை பிராணிதி ச பிராணஹ யதபானிதி யதபானிதி சஹ அபானஹ. அத்தஹ அத யஹ பிராணாபானயோஹ சந்திஹ சஹ வியானஹ யோ வியானஹ சா வாக். தஸ்மாத் அப்ராணன் அனபானன் வாச்சம் அபிவ்யாஹரதி. இப்ப ஸ்ருதி என்ன சொல்றது? அடுத்த உபாசனை. இங்க ஏற்கனவே அதிதெய்வத்துல ஆதித்யோபாசனை ஆச்சு. இது எல்லாமே உத்கீதோபாசனைக்குள்ளதான் வருது. உத்கீதத்தை இன்னவாக அப்படின்னு தான் அங்க கான்டெக்ஸ்ட். இப்ப எதுவாக உபாசிக்க சொல்றதுன்னா வியானமாக. வியானம்னா என்ன? பிராண அபான வியான உதான சமானன்னு 5 பிராணன் சொல்றோமே. இதுல வியான வாயுனா என்னங்கிறதையும் ஸ்ருதி சொல்லுது. முதல்ல அதுக்கு முன்னாடி பிராணன்னா என்ன, அபானன்னா என்ன, வியானன்னா என்னன்னு மூணுத்தையும் இங்க ஸ்ருதியே சொல்றது. அத கலு வியானமேவ உத்கீதம் உபாசித. வியானனாகிய பிராணன், பஞ்சபிராணன்ல 3வது பிராணன் வியானம், அதையே உத்கீதமாக உபாசி. ஏன் வியானன அப்படிங்கறதெல்லாமும் சொல்ல போறது. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறது, வியானமேவ உத்கீதம் உபாசி. வியானத்தை உத்கீதமாக உபாசி. ஏன் அது சொல்லப்பட போறது. முதல்ல பிராண யத்வை பிராணிதி ச பிராணஹா. மூச்சை வெளியில விடுறதுக்கு பிராணன்னு பெயர். எத் அபானிதி சஹா அபானஹா. மூச்சு உள்ள போற மூச்சுக்கு அபானன்னு பெயர். அத யஹ பிராணாபானயோஹோ சந்திஹி சஹா வியானஹா. வெளியில போற மூச்சும் உள்ள வர்ற மூச்சுக்கும் நடுவுல இருக்கிறது இருக்கே, பேசிக்கலி ஹோல்டு பண்றது. கும்பகம் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த அது எஃபர்ட் போட்டு ஹோல்டு பண்றது இல்ல, நார்மலா ஹோல்டிங் ஸ்டேட், அதுதான் வியானஹா. இது ரெண்டுத்தையும் சம்பந்தப்படுத்துற அந்த ஸ்டேட். அப்போ ஒரு வாயு இருக்கோ இல்லையோ உள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்கு நடுவுல, அத வியானஹா அப்படின்னு. அத்த எஃப் பிராண அபானயோஹோ சந்திஹி சஹா வியானஹா. அந்த வியானனானது யஹா வியானஹா சா வாக், அதுதான் வாக். ஏன்னா பேசும் பொழுது மூச்சு விடுறது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது அது ஸ்ருதி. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ணும் பொழுது ஒரு ஹை எஃபர்ட் பண்ண வேண்டியிருந்ததுன்னா மூச்சை இழுக்கிறதோ விடுறதோ பண்றது இல்லையே, ஹோல்டு பண்ணிட்டு தானே பண்றோம். அப்போ வியானம் தான் உனக்கு காரியத்தை பண்றதுக்கு அனுகூலமாக இருக்கு, அதனால வியானம் இல்லை அப்படின்னு சொல்ல போற. தஸ்மாது
அப்ராணன் அனபானன் வாச்சம் அபிவ்யாஹரதி. அதனால் அப்ராணன் பிராணனை விடாமல், அனபானன் ந அபானன் அனபானன் உள்ள இழுக்காமலும் இருக்கும் பொழுதுதான் வாச்சம் அபிவ்யாஹரதி வாக்க உச்சரிக்கிறோம். மூச்சு வாங்கிட்டே பேசுறது கஷ்டம் இல்லையா? பொதுவாக அந்த கேப்ல தான் வாக்கு உச்சாரணம் இருக்கு அப்படிங்கிறத ஸ்ருதி சொல்றது. அத கலு பாஷ்யம் இதி பிரகாராந்தரேண உபாசனம் உத்கீதஸ்ய உச்சதே. இன்னொரு விதமாக உத்கீதோபாசனை இங்க சொல்லப்படுறது. என்ன காரணம்? இப்ப நம்ம இதுல இருந்து என்ன எடுத்துக்கணும்னா, காரணம் ஜஸ்ட் வியானனை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். காரணம் பிரதானம் கிடையாது. வியானத்துல உத்கீதத்தை உபாசின்னு ஸ்ருதி சொல்றது. அப்போ அந்த வியானவாயு எதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக வேணா காரணத்தை நம்ம ஸ்டடி பண்றோமே ஒழிய, அந்த வியானன்ல உத்கீதமாக உபாசி. ஏன் உபாசிக்கணும்? ஸ்ருதி சொல்லுது உபாசிக்கணும். அதுல சில அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா பிராணன் அபானன் எப்படி முக்கிய பிராணன்றது குணவிஹீனமாக இருந்து மற்றதுக்கு சக்தி கொடுக்கறதா இருக்குன்ற ஒரு கேரக்டரிஸ்டிக் அதை உயர்த்துறதோ, அந்த மாதிரி இந்த வியானம்ங்கிறதும் ஒரு சமநிலைய இருக்கிற ஒரு வாயு, அன்லைக் பிராணன் அண்ட் அபானன். அதனால ஸ்ருதி அதுல பண்ணு அப்படின்னு. ஏன்னா வியானம் இருக்கிறதே தெரியாது நமக்கு. பிராணம் தெரியும், அபானம் தெரியும். வியானம் சொன்னாதானே தெரியறது. வியான வாயுன்னு ஒண்ணு இருக்கிறது. மூச்சு விடுறது தெரியறது, இழுக்கிறது தெரியறது, ஹோல்ட் பண்றதை ரெக்கக்னைஸ் பண்றோமோ. அப்போ அந்த ஹோல்டு பண்ற இடத்துல தானே உபாசனை பண்றது. ஏன்னா அது அந்த அளவுக்கு எப்படி பிரம்மன் தெரியாம இருக்கோ இருந்துன்னு இருந்தோம், அந்த மாதிரி இந்த வியானமும் அப்படிதானே. அது ஸ்ருதி பண்ணுன்னு சொல்றது அதுல உபாசனை பண்றதுக்கு, உத்கீதத்தை அதனால பண்றோம். ஆனா ஸ்ருதியே அதுக்கு சில காரணங்களை கொடுக்கறது. அது நமக்கு வியானத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறது. அதனால இங்க பிரகாராந்தரம் இன்னொரு விதமாக உத்கீதோபாசனைய சொல்றது. இதுல பல இருக்கு. இப்ப எதை சார் பண்ணணும் வரிசையா ஒவ்வொன்னா சொல்லிட்டே இருக்கேன்னா, அதுதான் நான் சொன்னேன். இது உபாசனைங்கிறது ஹைலி இண்டிவிஜுவலிஸ்டிக் தான். எல்லாத்தையும் பண்ணி ஆகணும்னு இல்லை. இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல நமக்கு எந்த உபாசனை சௌகரியப்படுறதோ, எது நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கோ அதை எடுத்துட்டு பண்ணலாம். இல்ல ஒரே உபாசனைய தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா ஒரு 4 நாள் இது 4 நாள் அது பண்ணலாம். இல்ல ஒரே நாள்லயே கூட கொஞ்ச நாள் இது கொஞ்ச நாள் அது பண்ணலாம். அதெல்லாம் டிபெண்ட்ஸ் நம்ம எப்படி. ஏன்னா உபாசனைங்கிறது ஜஸ்ட் டெக்னிக் தானே. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு வழிமுறை. அது நம்ம பர்சனலைஸ் பண்ணிட்டு, பட் ஓவராலா இன்டென்ட் ஆஃப் ஸ்ருதிய மைண்ட்ல வச்சுட்டு நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான். வியானமேவ வக்ஷ்யமான லட்சணம் பிராணஸ்ய ஏவ விருத்தி விசேஷம் உத்கீதம் உபாசித. வியானத்தையே உபாசி. வியானம்னா எது அப்படின்னா பக்ஷமான லட்சணம். இப்ப சொல்ல போகின்ற லட்சணத்தோடு கூடியதுதான் வியானம். இப்ப டிஃபைன் பண்ண போறோம். அது படிக்கு நீ உத்கீதம் உபாசித்த, அதையே உத்கீதமாக உபாசி. வியானம்னா என்னன்னா பிராணஸ்ய விருத்தி விசேஷம், ஒரு டைப் ஆஃப் பிராணன். அந்த ஃப்ளோ இருக்கே, வைட்டல் ஃபோர்ஸ், அதனுடைய ஒரு தன்மை. இது 5 பிராணன் சொல்றமே வழிய 5ம் ஒரு தடவை உள்ள போயிட்டு வெளியில வர்ற அந்த பிராணனுடைய வெவ்வேறு டைப் ஆஃப் பாடிக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் நடக்கிற வேரியேஷன்ஸ். ஒன்ஸ் அந்த பிராணவாயு உள்ள போயிடுதுன்னா அது சமானன் ஆறுது, அப்புறம் வியானன் ஆறுது, இல்ல வியானம் முதல்ல ஆறுது, அதே சமயத்துல சமான வாயு ஆறுது, அப்புறம் உதான வாயு எப்பயாவது தேவைப்படும் பொழுது வர்றது. என்ன சமான வாயுங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன், சர்க்குலேஷன், இதெல்லாம். இந்த பியூரிஃபிகேஷன் இதெல்லாம் கூட நம்ம வியானமாக எடுத்துக்கலாம்.
பட் எனிவே சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா விருத்தி விசேஷம்தான், ஒரு விதமான மாடிஃபிகேஷன் ஆஃப் பிராணன் தான் வியானன்றது. அதுனா தஸ்ய தத்துவம் நிரூபியதே, அந்த மூணு பிராணன்களுடைய தத்துவத்தையும் ஸ்ருதியே சொல்றது. எத்வை புருஷா பிராணிதி முக நாசிகாபியாம் வாயும் பகிஹி நிஸ்ஸாரயதி, மூக்கு வழியாகவோ வாயு வழியாகவோ வாயுவை வெளியில தள்ளுறதுக்கு பிராணன்னு பேர், எக்ஸலேஷன். சஹா பிராணாக்கியா வாயோஹோ விருத்தி விசேஷா, வாயுவனுடைய ஒரு விதமான விசேஷம் எக்ஸலேஷன், அதுக்கு பிராணன் பெயர். அப்புறம் எத் அபானிதி அபஸ்வசிதி தாபியாம் ஏவ அந்தராகர்ஷதி வாயும். அபஸ்வாசம் பண்ணி அபானிதி, அபானன் அப்படிங்கிறது என்னன்னா அந்தராகர்ஷதி, வெளியில இருக்கிற வாயுவை உள்ள இழுக்கிறது. ஓகே, அது அபஸ்வசிதி. சுவாசகா அபஸ்வாசகா, சுவாசம்னா தள்ளுறது, அபஸ்வாசம்னா இழுக்கிறது. சஹா அபானஹா, அதனால அதுக்கு அபானஹான்னு பேர். அப ஆனஹா, அபானாக்கிய விருத்தி. ந அபானதினா அனபானன், அதுதான் பின்னாடி வரப்போறது. பிராண அபான. ததஹா கிம், அதனால என்ன அப்படின்னா உச்சதே அத யஹா உக்தலக்ஷணயோஹோ பிராண அபானயோஹோ சந்திஹி தயோஹ அந்தராவிருத்தி விசேஷா. ஏற்கனவே இப்ப பிராணன் சொல்லியாச்சு, அபானன் சொல்லியாச்சு, அது ரெண்டும் பிராண அபானனுடைய லட்சணம். அது ரெண்டுத்தினுடையும் சந்தி, சந்தினா இன்டர்செக்ஷன் பொதுவாக பெயர். ஆனா இங்க சந்திக்கு என்ன அர்த்தம் சொல்றார் பாஷ்யக்காரர், தயோஹோ அந்தராவிருத்தி விசேஷா, அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட விருத்தி விசேஷம், வாயு விருத்தியினுடைய விசேஷம். ஹோல்டிங் இல்லையா, அதுதானே. இன்ஹலேஷன் எக்ஸலேஷனுக்கு நடுவுலையும் ஹோல்டிங் இருக்கு, எக்ஸலேஷனுக்கும் இன்ஹலேஷனுக்கு நடுவுலையும் ஹோல்டிங் இருக்கு. அந்த மாதிரி ஹோல்டு பண்ற ஸ்டேட் இருக்கே, அது போது அப்ப வாயுவினுடைய தன்மைக்கு வியானன்னு பேர். சஹா வியானஹா யஹா சாங்கியாதி சாஸ்திர பிரசித்தா, சாங்கியம் முதலான சாஸ்திரங்கள்ல வியானத்தை பத்தி விஸ்தாரமா பேசப்பட்டிருக்கு. ஸ்ருத்யா விசேஷ நிரூபணாத் நாசௌ வியானஹா இதி அபிப்பிராயா, ஸ்ருதியினாலையும் நிரூபணம் பண்ணப்பட்டது, அதனால நாசௌ வியானஹா இதி அபிப்பிராயா. ஓ, சாங்கியத்தினால சொல்லப்பட்டதில்லை வியானன்னு அர்த்தமான்னு தெரியல, நான் பார்த்து அடுத்த செஷன்ல சொல்றேன். கஸ்மாத் புனः பிராணாபானோ ஹித்வா மகதா ஆயாசேன வியானஸ்ய ஏவ உபாசனம் உச்சதே. திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறார் பாஷ்யக்காரர். ஏன், அதுதான் இப்ப சொல்ல போறது சாவாக்குன்னு, அது ஏன் அது வாக்க சொல்ல வேண்டியிருக்குன்றதுக்கு இங்க பாஷ்யக்காரர் ஒரு கேள்வியா அது கேட்டுட்டு பதில சொல்றார். கஸ்மாத் புனः, எந்த காரணத்தினால், பிராண அபானௌஹித்வா, பிராணனையும் விட்டுடுது அபானனையும் விட்டுடுது ஸ்ருதி, மகதா ஆயாசேன வியானஸ்யேவ உபாசனம் உச்சதே. இது எதுக்கு இவ்வளவுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வியானத்துலதான் போய் உபாசிக்கணும், பிராணன்ல உபாசி இல்ல அபானன்ல உபாசின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. எதனால இங்கேருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு, இல்ல மொத்தமா பிராணன்னு 19 சொல்லிட்டு விட்டுடலாம், அதுல எதுல வேணா பண்ணிட்டு போகட்டுமே, இது என்னத்துக்கு இவ்வளவு ஆயாசம் பண்ணி வியானத்துலதான் உபாசனம் பண்ணணும்னு சொல்ல வேண்டியிருக்கு ஸ்ருதி சொல்றதுன்னு கேள்வி கேட்கிறார். கேட்டு பதில் சொல்றார். வீரியவத் கர்ம ஹேதுத்வாத், வீரியவத் எஃபர்ட் இன்க்ளூட் பண்ற, இன்வால்வ் ஆயிருக்கிற கர்மாவை செய்யறதுக்கு இந்த வியானவாயு தான் ஹேத்துவாக இருக்கு. பேசிக்கலி பிரெத்தை ஹோல்டு பண்ணும் பொழுதுதான் நம்ம கொஞ்சம் எனிதிங் விச் இன்வால்வ்ஸ் அன் எஃபர்ட், அப்போ நம்ம பண்றோம். ஹோல்ட் யுவர் பிரெத் அப்படிலாம் சொல்றோம்ல, ஹோல்ட் யுவர் பிரெத்னா ஒரு பயங்கரமான விஷயம் வரப்போறது,
நீ அதை கேட்க தயாராகுன்னு அர்த்தம். பட் ஏதாவது அதிர்ச்சியான தகவல் வந்ததுன்னா மூச்சு தானா நிக்கிறது கொஞ்ச நாளைக்கு. சந்தோஷமான சந்தர்ப்பத்திலயும் மூச்சு கொஞ்ச நாள் நிக்கிறது இல்லையா? நம்ம எஃபர்ட் பண்ணும் பொழுதும் நிக்கிறது. சோ அந்த வீரியவத் கர்ம ஹேத்துத்வாத், அதுக்குதான் சொல்றேன். வாட் எவர் இன்வால்வ்ஸ் ஒரு அடிஷனல் எஃபர்ட், அப்போ மூச்சு அந்த இந்த வியானம் தான் அந்த சந்தர்ப்பத்துல இருக்கு. அந்த காரணத்தினால பிராணாபானனை விட இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் பிராணன் பெட்டர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிறது ஸ்ருதி. கதம் வீரியவத்து கர்ம ஹேதுத்வம், எப்படி வீரியவத் கர்மாக்கு அது ஹேத்துன்னு சொல்றேன் வியானத்தைனா, ஆக யஹா வியானஹா சா வாக் வியான காரியத்வாத் வாச்சா, பேசுறதுங்கிறதோ வேதம் சொல்றதுங்கிறதோ இது எல்லாமே டீப் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் போது நடக்காது. அது ரெண்டுத்துக்குள்ள சந்தியில தான் நடக்கிறதுன்றது. வியானஹா சா வாக் யஸ்மாத் வியான நிர்வர்த்தியா வாக்கு தஸ்மாத் அப்ராணன் அனபானன் பிராணாபான வியாபார அகுர்வன் வாச்சம் அபிவியாகரதி உச்சாரயதி லோகா. மக்கள்லாம் வாக்க எப்ப சொல்றா, உச்சாரணம் பண்றா? அப்ராணன் அனபானன். அப்ராணன் பிராணன் வியாபாரம் அகுர்வன், அது அப்ராணன். அனபானன் அபான வியாபாரம் அகுர்வன். அப்ப அப்ராணன் அனபானன்னா பிராண அபான வியாபாரம் அகுர்வன், வியாபாரத்தின ஆக்டிவிட்டியை அகுர்வன் செய்யாமல், வித்தவுட் டூயிங் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். அந்த இன்பிட்வீன் டயத்துல தான் வார்த்தையை சொல்றோம். ஏன்னா அது இட் நீட்ஸ் அன் எஃபர்ட். அப்ப ஃபோக்கஸ் வாக்குக்கு போயிடுது. அப்ப போய் மைண்ட் பிராணம் பண்றதுக்கோ அப்ராணம் பண்றதுக்கோ இருக்க முடியாது இல்லையா? அப்ப வியானம் காத்து அதோட இந்த இதை சப்போர்ட் பண்றது. வியானம்ன்ற அந்த பிளாட்ஃபார்முக்கு மேலதான் ஆக்டிவிட்டி நடக்கிறது. டெக்னிக்கலி அந்த ஒரு மைக்ரோ ஆஸ்பெக்ட சொல்றது இல்ல சார். அது பேசும்போது கூட மூச்சு இழுத்துக்காம இல்லையே, நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துக்கிறோமேனா அது ப்ராபபிளி அந்த நம்ம ரொம்ப மைக்ரோ ஆக்டிவிட்டியா அது நடக்குது அப்படிதானே எடுத்துக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் நடுநடுல நம்ம மூச்சு விட்டுக்கிறோம் ஸ்பிளிட் செகண்ட்குள்ள. ஓகே, அந்த டயத்துல ப்ராபபிளி உச்சாரணம் பண்ணல அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். யா வாக் சர், யா வாக்கு சருக்கு தத் சாம பிராணன்னு சாரி யா வாக்கு சருக்கு தஸ்மாத் அப்ராணன் அனபானன் ரிச்சம் அபிவியாகரதி யத் ருக்கு தத் சாம தஸ்மாத் அப்ராணன் அனபானன் சாமகாயதி யத் சாம ச உத்கீதா தஸ்மாத் அப்ராணன் அனபானன் உத்காயதி. இந்த வியானந்தான் வாக்குன்னு சொல்லிட்டு அதை இன்னும் ஒருபடி எடுத்துன்னு போகிறது இங்க. ஏன்னா இங்க சாமவேதத்தினுடைய கான்டெக்ட்ல இது சொல்றதுனால ஸ்ருதி என்ன சொல்லுதுன்னா, எது வாக்கோ அதுதான் ரிக்கு. ரிக்குனா மந்திரம், சந்தஸ் இருக்கிற மந்திரங்கள். அக்னிமீளே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவ மிருத்யுஜம் போதாரம் ரத்னதாதாமம், அது ஒரு ரிக்கு. ரிக்வேதத்தினுடைய முதல் ரிக்கு. அந்த வாக்கு தான் அந்த ரிக்கு. அந்த ரிக்கு எப்படி சொல்றேன்னா, அப்ராணன் அனபானன் ரிச்சம் அபிவியாகரதி உச்சரதி லோகா இல்லையா? வாக்க நீ வியானத்துலதான் சொல்றேன்னா ரிக்கையும் அதுலதானே சொல்ற. சரி, அப்புறம் எது ரிக்கு தத்து சாம, இந்த ரிக்கையே கானமா பாடும் பொழுது சாமமாக. அந்த சாமமும் எப்ப சொல்ற?
தஸ்மாத் அப்ராணன் அனபானன் சாமகாயதி. இதெல்லாம் ஸ்ருதியினுடைய வே ஆஃப் டெல்லிங். அவ்வளவுதான். வேதம் இந்த காலத்துல ரிஷிகள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி ரீஇன்ஃபோர்ஸ் பண்றா. அவ்வளவுதான். இவ்வளவும் சொல்லணுமா அப்படின்ற கேள்வி வருதணும். வெறும்ன வாக்குன்னு சொன்னா போறாதா, அதுதான் இருக்கு, அதுதான் சாம அப்படின்னா ஸ்ருதி சொல்றது. ஸோ தட் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று காமிக்கிறது. அவ்வளவுதான். சாம காயதி. சாமம் பாடும் பொழுதும் என்ன பண்ற? அப்ராணன் அனபானன் தான் நீ பண்ற. அதாவது தியானத்துலதான் அதுவும் நடக்கிறது. அப்புறம் யத் சாம ச உத்கீதா. உத்கீதத்துக்கு வருது இப்போ. அப்போ எது சாமமோ அதுதான் உத்கீதம். உத்கீதம் சாம அங்கம். தஸ்மாத் அப்ராணன் அனபானன் உத்காயதி. ஓகே, இதுக்காக தான் அது அந்த கனெக்ஷன். வாக்கோட நிறுத்தல. ஏன்னா உத்கீதத்துல கொண்டு வந்து நிறுத்தணும் மூல்யம். உத்கீதத்தை நீ வியானனா உபாசி அப்படிங்கறதுதான் தாத்பரியம். அப்போ உத்கீதம் பண்றத நீ வியானத்துல தான் பண்ற. பிராண அபானன் அப்ராணன் அனபானன் தான் நீ உத்கீதமே பண்ற. அப்படிங்கிறதுனால உத்கீதம் தான் அபானன், உத்கீதம் தான் வியானன் அப்படின்னு உபாசி அப்படிங்கிறது இப்ப நம்ம ரிலேட் பண்ண முடியாது. அதனால யாவாக் சருக்கு தஸ்மாத் அப்ராணன் அனபானன் ரிஜம் அபிவியாஹரதி யத் ரிக்தத் சாம தஸ்மாத் அப்ராணன் அனபானன் சாமகாயதி யத் சாமச உத்கீதம் உத்கீதः தஸ்மாத் அப்ராணன் அனபானன் உத்காயதி. பாஷ்யம் ரொம்ப இல்லை இதுல. ததா வாக் விசேஷாம் ரிச்சம் ரிக் சம்ஸ்தம் ச சாம சாம அவயவம் ச உத்கீதம் அப்ராணன் அனபானன் வியானேன ஏவ நிர்வர்த்தயதி இது அபிப்பிராயः. அவ்வளவுதான். சிம்பிளா சம்மரைஸ் பண்ணிட்டார். வாக்குனுடைய விசேஷம் தான் இருக்கு. ரிக்ல இருக்கக்கூடியதுதான் சாம. ரிக் சம்ஸ்தம்னு சொல்லிட்டாரு இங்க. ஸ்ருதி எது இருக்கு தத் சாமன்னு சொல்லிட்டு பாஷ்யக்காரர் ரிக் சம்ஸ்தம். சாமா இஸ் ரூட்டட் இன் ரிக் அப்படின்னு அர்த்தம். சாம அவயவம் ச உத்கீதம். பார்ட் ஆஃப் சாமம் தான் உத்கீதம். அதனால அப்ராணன் அனபானன் வியானேனைவ நிர்வர்த்தயதி. இது எல்லாமே பிராணங்கள் மூச்சு இழுக்காமலும் மூச்சு விடாமலும் மூச்சு இழுக்காமலும் அந்த இன்பிட்வீன் ஸ்டேட்ல வியானத்துல தான் நம்ம நிர்வர்த்தனம் பண்றோம் அப்படிங்கிறது அபிப்பிராயம்னு சொல்லிட்டார். அத்தஹா யானி அந்யானி வீரியவந்தி கர்மாணி யதா அக்னேர் மந்தனம் ஆஜேஹே சரணம் திருடஸ்ய தனுஷா ஆயமனம் அப்ராணன் அனபானன் ஸ்தானி கரோதி ஏதஸ்ய ஹேதோஹோ வியானமேவ உத்கீதம் உபாசீத. இன்னொரு காரணமும் சொல்றது. மூச்சு வியானத்துல இருக்கும் பொழுதுதான் நம்ம பேசுறோன்றது ஒண்ணு. இங்க வேற சில வீரியவந்தி கர்மாணி. வீரியவந்திங்கிறது எங்க இந்த பாஷ்யக்காரர் எடுத்தாருன்னு புரியறது இல்லையா? பாஷ்யக்காரர் அங்க வீரியவத்தரம் அப்படின்னு அங்க சொன்னார். ஆனா அந்த சமயத்துல வீரியவத்துங்கிற வார்த்தையை ஸ்ருதி உபயோகப்படுத்தி இருக்கல. ஆனா இங்க படுத்துறது. அதனால யானி அந்யானி வீரியவந்தி கர்மாணி, எனி கர்மா விச் நீட்ஸ் எஃபர்ட், அது இங்க சில எக்ஸாம்பிள்ஸ். அக்னேஹே மந்தனம். அக்னி கடையும் பொழுது மூச்சை நிறுத்திட்டு தானே பண்றோம். அக்னி கடையிறது அது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அன்னைக்கு யஜ்ஞாதி கர்மாக்கள் தான் பிரதானமா இருக்கிறதுனால அதை சொல்றார். இன்னி வேர்ல்டுல நம்ம 1000 விஷயம் எடுத்துக்கலாம். ஜிம்முக்கு போனா எத்தனை இடத்துல நம்ம மூச்சை ஹோல்டு பண்ணிட்டு பண்றோம். அடுத்தது ஆஜேஹே சரணம். ஒரு காம்பவுண்ட் வால்ல நடக்கிறோம்னா, பவுண்டரியில நடக்கிறோம், அதுக்கு எட்ஜில் நடக்கிறோம்னா என்ன பண்றோம்? மூச்சை பிடிச்சிட்டு தான் நடக்கிறோம். ஃப்ரீயா மூச்சை விட்டு தானா நின்று போயிடுறது. அப்புறம் திருடஸ்ய தனுஷா ஆயமனம். பெரிய ஒரு வில் இருக்கு, அதை வளைச்சு நான் ஏத்துறோம்னா அந்த டயத்துல ஒரு பொட்டியே தூக்குறோம். என்ன பண்றோம்? மூச்சை ஹோல்டு தானே பண்ணிக்கிறோம். அப்போ எங்கெல்லாம் நீ வீரியவத்தா வேலை பண்றியோ அப்ப பிரெத்தை ஹோல்டு பண்ற அப்படிங்கிறது தான் சொல்ல வருது. அப்போ அப்ராணன் அனபானன் தானி கரோதி.
அந்த வேலையெல்லாம் வந்து பிராணனோ அபானனோ பண்ணாம தான் பண்ற. அதனால வியானமேவ உத்கீதம். ஏன்னா சாமத்துக்கும் உத்கானம் பண்றதுக்கும் எஃபர்ட் தேவைப்படுறது. அப்போ அது எங்க இருக்கு? வியானத்துலதான் இருக்கு. இப்போ வியானம் உத்கீதம்னு உபாசி. அடுத்து பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.